கள்ளக்குறிச்சி அருகே நடைபெறும் அதிமுக மகளிர் அணி கூட்டத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உரையாற்றி வருகிறார். அதனை பார்க்கலாம். கருதுகிறேன். எனக்கு முன்னாலே அக்கா வளர்மதி அவர்கள் குறிப்பிட்டார்கள். எங்கே இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு வருகிறது அவர் உரையாற்றுகின்ற பொழுது குறிப்பிட்டார், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே 5% தான் நிறைவேற்றப்பட்டது என்று ஒரு பொய்யான செய்தியை வெளிப்படுத்தி சென்றிருக்கின்றார். சிந்தித்து பாருங்கள், இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை தோற்றுவித்தது அண்ணா திமுக ஆட்சி. இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலே மாவட்ட மக்களுடைய கோரிக்கை ஏற்று குமரகுரு அவர்களுடைய கோரிக்கை ஏற்று இந்த பகுதியில் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களை கோரிக்கை ஏற்று கழக நிர்வாகிகளை கோரிக்கை ஏற்று பொதுமக்களுடைய கோரிக்கை ஏற்று இந்த மாவட்ட மக்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே பிரம்மாண்டமான மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்தது அண்ணா திமுக ஆட்சி. திரு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்ததே அண்ணா திமுக ஆட்சியில் அடிக்கல் நாட்டப்பட்ட மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகம். திரு ஸ்டாலின் கொண்டு வந்த மாவட்ட ஆட்சியாளர் அல்ல, அண்ணா திமுக ஆட்சியிலே அடிக்கல் நாட்டப்பட்ட அந்த திட்டத்தை தான் திமுக ஆட்சியிலே முடிவிட்டு திறந்து வைத்திருக்கின்றார். நாம் பெற்ற பிள்ளைக்கு ஸ்டாலின் பெயர் வைத்திருக்கின்றார். அவ்வளவுதான் அவருடைய சாதனை. திரு ஸ்டாலின் அவர்களே, சேலஞ்சு பண்றீங்க. எதிலே சேலஞ்சு பண்றீங்க? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நடைபெற்ற பணிகள் குறித்து சேலஞ்சு பண்ணுகிறீர்களா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகத்திலே சேலஞ்சு பண்ணுகிறீர்களா? இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2011 2021 வரைக்கும் ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டது. பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியில் இருக்கின்ற பொழுதும் நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றினார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வரவேற்க பிறகு மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எவ்வளவு சோதனைக்கு இடையிலே ஆட்சி பொறுப்பேற்று திறமையான நிர்வாகத்தின் காரணமாக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து கிராமத்திலிருந்து நகரம் வரை ஏற்றம் பெறுவதற்கு அடிக்கல் நட்டவர்கள் நம்முடைய இருவரும் தலைவர்கள். உடைய ஆட்சியிலே மக்கள் என்ன நன்மை பெற்றார்கள்? இந்த மாவட்டத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே கூட்டு குடி திட்டத்தை நாங்கள் கொண்டு வர முயற்சித்தோம், அடிக்கல் நாட்டினோம். அதையும் ரத்து செய்துதான் இந்த ஆட்சியுடைய சாதனை. குடிப்பதற்கு குடிக்கின்ற தண்ணீரை கூட தடுத்து நிறுத்திய அரசாங்கம் தேவையா? கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட தலைவி இதையும் புரட்சி தலைவி அம்மா. இப்படி ஏதாவது ஒரு திட்டத்தையாவது திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தில் இந்த மக்களுக்கு கொடுத்திருக்கின்றீர்களா? இன்றைக்கு பாருங்கள், பாலியல் வன்கொடுமை சிறுமி முதல் முதியோர் வரை இன்றைக்கு கடுமையாக பாதிக்கப்பட்ட நிகழ்வுகள் அன்றாட தொலைக்காட்சியிலே பத்திரிகையிலே வந்த வண்ணம் இருக்கின்றது. அண்ணா பல்கலைக்கழகம் அங்கே மாணவிக்கு பாலியல் கொடுமை. இன்று வரை யார் அந்த சார் கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்த அரசாங்கத்தால் திட்டமிட்டு அவர்கள் பொய்யான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி அதை ஆதரவால் மலரும். இதில் யாரெல்லாம் ஈடுபட்டார்களோ அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். அதேபோல கோவை கல்லூரி மாணவி இன்றைக்கு பாலியல் துன்பத்திற்கு ஆளாகப்பட்டார். அதோடு திருவண்ணாமலையில் இன்றைக்கு லாரியில் 2 பெண்கள் சென்று கொண்டிருந்த பொழுது வழியிலே காவல்துறை சேர்ந்தவர்கள் அவர்களை அந்த 2 பெண்மணியும் இறக்கி 2 இருசக்கர வாகனத்தில் அழைத்து சென்று அவருடைய தாயின் கண்ணெதிரே அவருடைய மகளை பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தியிருக்கிறார். இப்படிப்பட்ட கொடுமையான ஆட்சி தேவையா? அதே போல சென்னை விருகம்பாக்கம் பெண் காவலருக்கு திருமதி கனிமொழி எம்பி அவர்கள் பொதுக்கூட்டத்திலே பாதுகாப்புக்கு சென்ற அந்த காலகட்டத்திலே சிலர் அவருக்கு பாலியல் சீண்டல் ஏற்படுத்தினார். இப்படிப்பட்ட அவலநிலை தான் இந்த ஆட்சியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதோடு அண்ணா நகர் சிறுமி பாலியல் கொடுமை, அந்த பாலியல் கொடுமையின் மூலமாக
இந்த அரசு சரியான நடவடிக்கை எடுக்காத காரணத்தினாலே இன்றைக்கு உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று தீர்ப்பளித்த பிறகு அதை எதிர்த்து உச்சநீதிமன்றம் போன அரசுதான் விடியா திமுக அரசு. உங்களுக்கு யார் விசாரித்தால் என்ன? பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். அதுதான் ஒரு நியாயமான அரசாங்கம் செய்ய வேண்டிய கடமை. இந்த அரசாங்கம் கடமையிலிருந்து தவறிய காரணத்தினால் சம்பந்தப்பட்டவர்கள் நீதிமன்றத்தின் மூலமாக அவர்களுக்கு சிபிஐ விசாரணை இருந்தால் நியாயம் கிடைக்கும், உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் என்று கருதிதான் உச்சநீதிமன்றம் சென்று தீர்ப்பை பெறுகின்ற சூழ்நிலை இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகின்றது. அதே போல அரக்கோணம் திமுக நிர்வாகி தெய்வ செயல் பெண்களை மானபங்கம் படுத்திய கொடுமை எல்லா வலைதளங்களிலும் பார்த்தோம். இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற முன்னாள் மந்திரி பொன்முடி, உங்களுக்கு நல்லா தெரியும், இவர்கள் கட்டணமில்லா பேருந்து பெண்களுக்கு என்று அறிவித்து விட்டு அமைச்சர் மேடையிலே கிண்டலா பேசுகிறார். பெண்களை பார்த்து ஓசி பஸ், எவ்வளவு அவமானப்படுத்துகிறார் பெண்களை. சிந்தித்து பாருங்கள். ஒரு அரசாங்கத்தில் அங்கம் வைக்கின்ற அமைச்சர் இப்படி பெண்களை இழிவாக பேசினால் இது இந்த அரசாங்கம் தூய்மையான அரசாங்கமா? மக்களை மதிக்கின்ற அரசாங்கமா? பெண்களை மதிக்கின்ற அரசாங்கமா? அதோடு சமூகத்துறை அமைச்சர் தூத்துக்குடி விழாவிலே ஒரு நிகழ்ச்சியிலே பேசுகிறார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்த பிறகு 6999 போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதாக, அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு 104 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட்டதாக பெருமையாக பேசுகிறார். வெக்கமில்ல? சிறுமிகள் பாதிக்கப்படுறாங்க பாலியல் சீண்டலுக்கு. கிட்டத்தட்ட 6999 சிறுமிகள் பாதிக்கப்பட்ட சொன்னால் உங்களுடைய ஆட்சி எந்த லட்சணத்திலே நடந்து கொண்டிருக்கிறது எண்ணி பார்க்க வேண்டும். சட்ட ஒழுங்கு எவ்வளவு மோசமாக தமிழகத்திலே நிலவுகிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட பெண்களுக்கு எதிராக இருக்கின்ற அரசு தேவையா? இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே இன்றைக்கு குழந்தைக்கு எதிரான குற்றங்கள் 50% அதிகரித்து விட்டது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் கடந்த ஆண்டை விட 2022-23 ஆண்டை விட 2023-24 ஆண்டு 2 மடங்கு உயர்ந்துள்ளது. ஆக தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்து விட்டது. சிறுமிக்கு பாதுகாப்பு இல்லை, நம்முடைய வயதான பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஒட்டுமொத்தமா மக்களுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு அரசாங்கம் தான் திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு பயிருக்கு வேலி பாதுகாப்பாக இருக்கின்றது, மக்களுக்கு பாதுகாப்பு இருப்பது காவல்துறை. அந்த காவல்துறைக்கு இன்று வரை இந்த அரசாங்கம் யுபிஎஸ்சி அங்கே தேர்வு செய்யப்பட்ட டிஜிபி பட்டியலிலே ஒருவரை சட்ட ஒழுங்கு டிஜிபியாக நியமிக்க முடியாத ஒரு அவலநிலை இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது. சட்ட ஒழுங்கு டிஜிபி இருந்தால்தான் இந்த மாதிரி கொடுமைகள் நிகழாமல் இருப்பதற்கு அவள் நடவடிக்கை எடுப்பார்கள். நிரந்தர டிஜிபி இல்லாத காரணத்தினாலே தலையில்லாத முண்டமாக இன்றைக்கு தமிழகம் காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு எப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி தொடர வேண்டுமா? அது மட்டுமல்ல, நம்முடைய சகோதரிகள் தாய்மார்கள் சாலையிலே அவர்கள் நகை அணிந்து நடந்து சென்றால் பின்னாலேயே இருசக்கர வாகனத்தில் வருகின்றவர்கள் அந்த செயினை பறித்து கொண்டு செல்கின்ற காட்சி தொலைக்காட்சியிலே பார்க்கின்றோம். இன்னைக்கு அந்த அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலை தமிழகத்தில் நிலவிக் கொண்டிருக்கின்றது. தனியாக வசிக்கின்ற நம்முடைய முதியோர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. திட்டமிட்டு அவளை படுகொலை செய்து அவள் வைத்திருக்கிற நகை பணத்தை கொள்ளையடிக்கின்ற நிகழ்வு இந்த ஆட்சியிலே தான் பார்க்கப்படுகிறது. காவல்துறை பெண் உயர் அதிகாரி அலுவலகத்தில் தீயிட்டு கொளுத்துகிறார்கள். எவ்வளவு வேதனை! ஒரு ஏடிஜிபி அலுவலகத்திலே இப்படிப்பட்ட நிகழ்வு ஏற்படுகிறது. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் அருந்தி சுமார் 68 பேர் இறந்து விட்டார்கள். எவ்வளவு கொடுமையானது! அதை பார்ப்பதற்கு கூட அவர்களுக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூட இந்த நாட்டுடைய முதலமைச்சர் வரல.
சினிமா பார்ப்பதற்கு நேரம் இருக்கின்றது, சைக்கிள் ஓட்டுவதற்கு நேரம் இருக்குது, வாக்கிங் போவதற்கு நேரம் இருக்கின்றது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியாத ஒரு முதலமைச்சர் தொடர வேண்டுமா? இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் 3 பேர் முதலிலே இறக்கின்றார்கள். மாலையிலே மாவட்ட ஆட்சித்தலைவர், இந்த மாவட்டத்தினுடைய கண்காணிப்பாளர், இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் 3 பேரும் இணைந்து அந்த மாவட்ட ஆட்சியர் அந்த நிகழ்ச்சியிலே பத்திரிகையாளருக்கு தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்கிறார். அப்பொழுது மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்கிறார், பல்வேறு காரணங்களினால் இந்த 3 பேர் இறந்து விட்டார்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் அவர் 3 பேரும் கள்ளச்சாராயம் அருந்திதான் இறந்து விட்டார்கள். அந்த உண்மையை சொல்லி இருந்தால் இந்த நிகழ்வு ஏற்பட்டிருக்காது. அடுத்த நாள் அவருடைய 3 பேர் துக்கத்திற்கு அவருடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வந்து அதே கள்ளச்சாராயத்தை அருந்திய காரணத்தினால் கிட்டத்தட்ட 65 பேர் இறந்து விட்டார்கள். இதற்கு காரணம் இந்த மாவட்ட ஆட்சியாளர்களும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர், இந்த மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர். இவர்கள் உண்மையே நடந்த சம்பவத்தை தெரிவிக்கப்பட்டிருந்தால் மக்கள் எச்சரிக்கையோடு இருந்திருப்பார்கள். ஆனால் இந்த ஆட்சிக்கு கெட்ட பெயர் வரக்கூடாது என்று மாவட்ட ஆட்சிகள் தவறான செய்தியை ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக தெரிவித்ததின் விளைவு இன்றைக்கு 68 பேர் நாம் இழந்து நிற்கின்றோம். இதற்கு முழு பொறுப்பு ஸ்டாலின் அரசாங்கம் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இதிலே சம்பந்தப்பட்டவர்கள் யார்? திராவிட முன்னேற்றங்களுக்கு ஆதரவானவர்கள் தான் இந்த கள்ளச்சாராயத்தை விற்பனை செய்தவர்கள். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த கள்ளச்சாராயத்தை எப்படி தடுக்க முடியும்? எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அருமைச்சவர் செந்தில்குமார் அவர்கள் சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்து இங்கே கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி முழுவதும் கள்ளச்சாராய விற்பனை அமோகமாக விற்றுக் கொண்டிருக்கின்றது, இதை தடுத்து நிறுத்த வேண்டும். இதை தடுத்து நிறுத்தாவிட்டால் விலை மதிக்க முடியாத உயிரை நாம் இழந்து விடுவோம் என்று கவன ஈர்ப்பு தீர்மானத்திலே கொண்டு வந்தார். ஆனால் இந்த அரசாங்கம் செவிசாய்க்காத காரணத்தினாலே, சட்டமன்றத்திலே இந்த கவன ஈர்ப்பை எடுக்காத காரணத்தினாலே இன்றைக்கு இவ்வளவு உயிர்களை இழந்து இருக்கின்றோம். இதுக்கு முழு பொறுப்பு ஸ்டாலினுடைய அரசாங்கம். அதோட திருமதி கனிமொழி அவர்கள் குறிப்பிட்டார்கள், இன்றைக்கு தமிழகத்திலே டாஸ்மாக் கடை அதிகமாக இருக்கின்ற காரணத்தினாலே அவர்கள் எதிர்க்கட்சியாக இருக்கின்ற பொழுது, அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கின்ற பொழுது திருமதி கனிமொழி அவர்கள் குறிப்பிடுகிறார், டாஸ்மாக் தமிழ்நாட்டிலே திறந்திருக்கின்ற காரணத்தினால்தான் இளம் விதவைகள் அதிகமாக இருப்பதாக சொன்னார்கள். இப்பொழுது என்ன நிலைமை? எத்தனை கடைகளை நீங்கள் திறந்திருக்கிறீர்கள்? எவ்வளவு சகோதரிகள் இன்றைக்கு இளம் விதைகளாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆளுங்கட்சி வருவதற்கு முன்பு எதிர்க்கட்சியாக இருக்கின்ற பொழுது ஒரு நிலைப்பாடு, ஆளுங்கட்சியாக வந்த ஒரு நிலைப்பாடு. ஆக இதுதான் திராவிட முன்னேற்றக்கூடிய இரட்டை வேடம். அதோடு இன்றைக்கு 100 நாள் வேலை திட்டம், நம்முடைய கிராமத்தில் இருக்கின்ற பெண் ஊழியர்கள் அந்த பணியில் ஈடுபடுத்தப்படுகிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் குறிப்பிட்டோம், அதிமுக ஆட்சிக்கு வந்தா 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்தப்படும் என்று தெரிவித்தோம். ஆனால் நாங்கள் வெற்றி வாய்ப்பை இழந்து விட்டோம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது. திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டிருந்தார்கள், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலே அமர்ந்தவுடன் அந்த 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்துவோம் சொன்னாங்க. உயர்த்தினாங்களா? ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, மக்களுடைய பிரச்சனை தீர்ப்பதற்கு எப்பொழுதும் தயாராக இருந்து கொண்டிருந்தது, முன்னிலை வைத்துக் கொண்டிருந்தது. அந்த அடிப்படையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்தோம். 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்த வேண்டும் என்று தொடர்ந்து அழுத்தம் கொடுத்த காரணத்தினாலே மத்திய அரசாங்கம் இன்றைய தினம் 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாளாக உயர்த்தியிருக்கின்றது. சம்பளத்தையும் உயர்த்தியது. அது பொறுத்துக் கொள்ள முடியாத திரு ஸ்டாலின் அரசாங்கம், திமுக கூட்டணி அங்கம் வைக்கின்ற கட்சிகள் திட்டமிட்டு தாங்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற முடியவில்லை. இருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியிலே தொடர்ந்து அழுத்தம் கொடுத்த காரணத்தினாலே மத்திய அரசாங்கம் இசைவளித்திருக்கின்றது. முதற்கட்டமாக 125 நாட்கள் வேலை கொடுப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள். அதனால ஒரு திட்டத்தை வகுத்தார்கள்.
இந்த திட்டம் ரத்து செய்யப்படும் என்ற ஒரு தவறான அவதூறான பொய் பிரச்சாரத்தை ஆங்காங்கே ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்தார்கள். இப்பொழுது இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் தெரிவிக்கின்றோம், 100 நாள் வேலை திட்டம் 125 நாட்களாக உயர்த்தப்பட்டு விட்டது. இது உறுதியான நிலைப்பாடு.